சார் இப்போ இந்த சம்மன் அனுப்பியும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கட்டும், அவருடைய சகோதரர் இவங்க 2 பேருமே வந்து ஆஜராகலை. இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் பாஸு. ஈடிக்கிட்டே நான் வேலையை காமிச்சேன். கடைசி வரைக்கும் அரெஸ்ட் ஆனோன்னா பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது பாஸு. என்ன ஒரு மேட்ரா அப்படின்னு அவர் அசோக் போயிட்டார். அதாவது நயினார் நாகேந்திரன் முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு காரணம் தான் அந்த சம்பவத்துக்கு. அவர் முதல்ல என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? செந்தில் பாலாஜி தான் கொண்டுறாருன்ட்டாப்ல. என்னடா தாவகாரன் கூட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பயப்படுறான். ஒரு கணக்கு இருக்குது விட மாட்டோம். நான் விக்ரமாதித்ய மன்னராக இந்த கணக்கை முடிவு பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றம், சிபிஐ சார்ஜ் ஷீட். இதுதானே நீங்கள் யார் முடிவு பண்ண முடியும்? உங்கள் கணக்கே அவங்க தான் முடிவு பண்ணணும். குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும்பொழுது விசாரணைக்கு பாதிக்கிற வகையில் இப்படி பேசுனீங்கன்னா சட்டக்குழுவில் படு ஸ்ட்ராங்காக இருக்கிற திமுக நான் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? வழக்கின் தீவிரத்தன்மையை கருதி நாளைக்கு விசாரிக்கிறோம். நாளைக்கு விசாரணையில் வச்சு செஞ்சு விடுவோம். நீ சும்மா இருக்கிற சாட்சியை கூட போலீஸ்காரை வைத்து கொன்றார்கள்னா அந்த சாட்சி யோசிக்கும்ல. ஆமாம், போலீஸை வச்சு கொண்டிருப்பாங்களோ, அது ஒரு அவர்களை சாட்சியை வந்து குழப்புற வேலை தானே. அது இல்லாமல் சாட்சிகளை நேரில் சந்தித்து அனுகூலம் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. அப்போ விஜய் சந்திக்கிறதும் பிரச்சனை. விஜயபாஸ்கர் சேர்ந்துருக்காரு. அவர் ஜார்ஜி முன்னாள் கமிஷனர் போய் எங்கள் வழக்கை வந்து நீங்கள் விடுவிக்கணும், ரத்து செய்யணும்னா இந்த வழக்கு இன்னும் சாட்சின்னுக்கிறீங்க. 12 வாரம் டைமு விசாரித்து தீர்ப்பை கொடுக்கணுன்ட்டான். சும்மா அந்த கற்று விட்டாரா? இப்போ பார்க்க தானே போகிறோம். இந்த வழக்கு நடக்கும்போது அரசு வழக்கறிஞர் எப்படி வாதாட போகிறாரு, இந்த வழக்குடைய போக்கு தெரியாதுங்களா? தமிழ்மண் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு முத்தலீஃப் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆதவர்ஜுன் அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், கரூரில் எங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குது, அதை நாங்கள் முடிக்காமல் விட மாட்டோம் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. அவருடைய பேச்சுக்கு தொடர்ந்து வந்து இப்போது இந்த கரூர் விவகாரம் குறித்து மீண்டும் வந்து இப்போது எழுந்து வருது. அதாவது நயினார் நாகேந்திரன் அவர்களும் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. கண்டுபிடிச்சி சொல்லிடுறாருல. அதாவது முதலமைச்சர் விஜய் அவர்களும் ஒரு காரணம் தான் அந்த சம்பவத்துக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் தான் கண்டுபிடிச்சிக்கிறாரு. அந்த மாதிரி டம்மி பீஸுங்களை வச்சு தான் அமித்ஷா நம்பினுங்கிறார் தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்த்துடலாம். அதாவது எனக்கு ஒரு கணக்கு இருக்குது விட மாட்டோம் அப்படின்னா நான் விக்ரமாதித்ய மன்னராக அவர் எத்தனை முறை வீழ்ந்தாலும் அதுன்னு முதல்ல நீங்கள் அந்த கரூர் வழக்கில் 3ஆம் குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறீர்கள். வழக்கு விசாரணை சிபிஐ விசாரணை கோர்ட்டுடைய டைரக்ஷனில் கோர்ட்டுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரிச்சுருக்கிறாங்க. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து என்ன தான் அமைச்சராக இருந்தாலும் பொதுப்பணித்துறை அமைச்சர் பெரிய பதவியில் இருந்தாலும் யாகா வராயினும் நாகாக்கான்னு இருக்கணும்ல. நீங்கள் முதல்ல பார்த்து பேசணும்ல. ஒரு கணக்கு இருக்குன்னா நீங்களா அந்த கணக்கை முடிவு பண்ண முடியும்? அந்த கணக்கை முடிவு பண்ண வேண்டியது உச்சநீதிமன்றம், அந்த சிபிஐ சார்ஜ் ஷீட். இதுதானே நீங்கள் யார் முடிவு பண்ண முடியும்? உங்கள் கணக்கே அவங்க தான் முடிவு பண்ணணும். இது ஒன்று. ரெண்டாவது, காவல்துறையை வைத்து 41 பேரை கொன்றீர்களே, அந்த கண்ணீர் உங்களை விடாது. அதனால தான் நீங்கள் குளத்தூரில் தோத்தீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக சிம்பிளிஃபை பண்ணுறீங்க. அவங்களுக்கும் ஏன் தோத்தன்னு தெரியல, என்னென்னவோ பேசினுக்கிறாங்க. இவங்களுக்கும் ஏன் தோத்தன்னு தெரில, ஏன் தோக்கடிச்சோன்னு. உண்மை என்ன, ஒரு ஆட்சியை ஒழுங்காக நடத்தாமல் பல பிரச்சனைகள் பல காரணங்களில் அது முக்கியமாக அங்கே முஸ்லீம் ஓட்டு இல்லை, எஸ்ஐஆரில் பாதி ஓட்டு போயிடுச்சு. இது எல்லாம் தான் காரணம். இல்லாட்டி அவரும் தோற்றுருப்பார். இங்கே முஸ்லீம் ஓட்டு இங்கே சேப்பாக்கம் திருவள்ளிக்கணில் இல்லைன்னா உதயநிதியும் தோற்றுருப்பார். சேகர் பாபு அப்படி தான் மொத்தமாக வாஷ் அவுட் பண்ணியிருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் நீங்கள் அப்படி பேசலாமா? கோர்ட்டு வழக்கு விசாரணையில் இருக்கிற ஒரு விவகாரத்தில் அதிலும் நீங்கள் குற்றம் சாட்டப்பட்டவராக இருக்கும் பொழுது விசாரணைக்கே பாதிக்கிற வகையில் இப்படி பேசுனீங்கன்னா சட்டக்குழுவில் படு ஸ்ட்ராங்காக இருக்கிற திமுக நான் வேடிக்கையாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அவங்க பெருசாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுது? வழக்கின் தீவிரத்தன்மையை கருதி நாளைக்கு விசாரிக்கிறோம். அவசரமாக அந்த விசாரணை அப்போ எவ்வளோ பெரிய இஷ்யூவாக அவங்களும் பார்ப்பாங்க. நாளைக்கு விசாரணையில் வச்சு செஞ்சு விடுவாங்க. யாரை கேட்டு பேசுகிறீங்க, என்ன பேசுகிறீங்க அப்படின்னு. இதில் இந்த விவகாரம் சாதாரணமாக இருந்திருந்தால் கூட, இவர் பேசாமல் இருந்து சாதாரணமாக இருந்திருந்தால் இவர் அடுத்த வாரம் எதை போகிறதா இருந்தது. அங்கே போய் அவர்களை பார்த்து அரசு வேலை கொடுக்குற மாதிரிலாம் இருந்தது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசுனதுக்கப்புறம் இது கோர்ட்டுடைய நேரடி பார்வைக்கு வந்துடுச்சு. இப்போ உடனே கேட்டுட்டாங்க, இந்த மாதிரி பண்ணுறாங்க, சாட்சிகளை கலைக்கிற வேலை பண்ணுறாங்க. சாட்சிகளை கலைக்கிறது தானே, சாட்சிகளை குழப்புவது தானே. நீங்கள் சும்மா இருக்கிற சாட்சி கூட போலீஸ்காரை வைத்து கொன்றார்கள்னா அந்த சாட்சி யோசிக்கும்ல. ஆமாம், போலீஸை வச்சு கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு. நாளைக்கு சார் போலீஸை வச்சு கொண்டாங்க சார், எப்படி எனக்கு தெரியும் சார், அதை கூட பேசியிருக்கார் சார். அது ஒரு அவர்களை சாட்சியை வந்து குழப்புற வேலை தானே. அப்போ நீங்கள் வந்து இந்த வேலையெல்லாம் பண்ணலாமா? வழக்கு இருக்கும்போது பேசலாமா? இப்போ அது உச்சநீதிமன்றத்தில் நாளைக்கு இருந்தது. அது இல்லாமல் சாட்சிகளை நேரில் சந்தித்து இவர்கள் சாட்சிகளுக்கு அனுகூலம் பண்ணுறாங்க அப்படின்னு கொண்டு போயிடுவாங்க. அப்போ விஜய் சந்திக்கிறதும் பிரச்சனை ஆகிடும். இப்படித்தான் வாயை வச்சு ஏதாவது கெடுத்துக்கிறது. இவர்கள் பண்ணுற கூத்துக்கெல்லாம் அளவே இல்லை. அந்த அம்மா ஸ்கூலில் போயிட்டு வாட் இஸ் யுவர் ஃபாதர்
ஏன் தமிழில் கேட்க மாட்டீங்களோ? அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் சொன்னாங்க. அது ஸ்கூல் என்ன மீடியம்? தமிழ் மீடியமாக இருக்கும். அது இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் நீங்கள் இங்கிலீஷ் மீடியத்தில் படித்த எத்தனை பேர் ஸ்போக்கன் இங்கிலீஷில் எதுவாக இருக்கும்? அது ஒரு 5ஆம் கிளாஸோ 6ஆம் கிளாஸோ ஸ்கூல் வகுப்பு மாதிரி இது. அங்கே போய் நீங்கள் அவங்க டீச்சர்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா மனப்பாடம் முறை புரிஞ்சுக்கிட்டு போட்டுனா புரிஞ்சுக்கிட்டு ஒரு மொழியை வச்சு அவங்கள்ட்ட போய் அந்த பொண்ணுகிட்ட தெரியாததை கேட்குறீங்க. வேறு ஏதாவது அது பாடத்தில் கேட்டிங்கன்னா கூட சொல்லலைன்னா வேறு விஷயம். அப்போ நீங்கள் மனப்பாடம் இதுன்னு உண்மைன்னா நீங்கள் அந்த குழந்தைகள்கிட்ட மொத்தமாக பேசணும். படிக்கிறதுன்றது புரிஞ்சுட்டு படிக்கணுமா அப்படின்னு இவங்களுக்கும் சொல்லணும். அவங்களுக்கு புரிகிற மாதிரி உதாரணங்களை சொல்லி அவர்கள் மனசில் ஏற்றுங்க. அது வாழ்நாள் பூரா அது நினச்சிருக்கணும்னு. இவங்க அறிவுத்தனத்தை காமிக்கிறாங்க. என்ன இப்படி அப்படின்னு அந்த குழந்தைய வீடியோ எடுத்து அதை போட்டுக்கணும். அதனால் இந்த மாதிரி தான் கூத்து அங்கங்கே அடிச்சிட்ருக்காங்க. இன்னொருத்தர் யூ மீ மை லைஃப் யூ டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னவோ சொல்லிக்கிறார் போல் ஒருத்தர் மாணவர்கள்ட்ட போய். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கிலீஷை கடிச்சிட்டு போகிறீங்க? என் வாழ்க்கையை பாருங்கள், நான் அந்த மாதிரி வந்திருக்கேன். முயன்றால் முடியாது எதுவும் இல்லை. எம்ஜிஆர் தான் சொல்லிங்கன்னா 2 எம்ஜிஆர் பாட்டை சொல்லிட்டு மாணவர்களே படிங்க. இந்த வயசில் படிப்பு தான், போதையின் பாதை பக்கம் போகாதீங்க. அது உங்களுக்கு என்றைக்குமே இது இல்லை. பேசிட்டு வாங்க, வரவேற்போம், கைத்தட்டி வரவேற்போம். என்ன சொல்கிறது? முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த வாரம் கரூருக்கு செல்ல இருக்க நிலையில் அவர் கரூருக்கு போகிறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து கைது செய்யப்படணும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து சொல்லப்படுது. ரகுபதி அவர்கள் வந்து சொல்லியிருந்தார், திமுகவுடைய முன்னாள் அமைச்சர். மீடியா மாதிரியே யோசிக்கிறார் அவரும். இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? எல்லாரும் பார்க்குற மாதிரி கண்ணால் தான் பார்க்குறேன். இருந்தாலும் இந்த மாதிரிலாம் குறுக்குத்தனமாக எப்படி யோசிக்க தோணுதுன்னு தெரில. சரி, அவரை கைது பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. யார் தலையை கொடுத்தது? இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தான் சொன்னாங்க. செந்தில் பாலாஜி மேல் பழிவாங்கும் உணர்ச்சி அந்த மத்திய அரசு ஈடியை வச்சு பண்ணுது. அதில் ஈடி வந்து நேராக வராது. அப்போ செந்தில் பாலாஜியை பழி வாங்குகிறார்கள் அப்படின்னா 2015 வழக்கு அது. அதை அவர் பல ஆண்டுகளாக சென்னை ஹைகோர்ட்டில் நடத்தி ஜெயிச்சிட்டார். வழக்கே குவாஷ் பண்ணிட்டார். திடீர்னு ஒரு நாள் சுப்ரீம் கோர்ட்டு போகும்போது அங்கே இருக்கிற ஜட்ஜிங்க என்ன இது பணத்தை வாங்கிட்டா திருப்பி கொடுத்துட்டா வழக்கு முடிஞ்சிடுமா? அது சாதாரண நபர்களுக்கு நடுவில் நடக்கிறது. அரசு வேலைக்கு பிசி ஆக்டில் போடணும். இதை இப்போ போட்டிருக்காங்களா, ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 13B வரும் பழைய ஐபிசி. இப்போ 8 and 12 அதில் போடணுமே அப்படின்னு வழக்குக்கு உயிர் கொடுக்குறாரு. உயிர் கொடுத்தோன்னா மிலாட் மே கமின் அப்படின்னு ஈடி கேட்குது. வைநாட் போங்க அப்படின்றாப்புல உடனே போய் அவங்களும் இது பண்ணுறாங்க. அது கூட ஒழுங்காக சம்மனுக்கு போயிருந்தானா அன்றைக்கி அந்த அரெஸ்ட் நடந்திருக்காது. பிஎம்எல் ஆக்டில் ஒன்ஸ் அரெஸ்ட் ஆகிட்டா முடிஞ்சது கதை, வெளியே வர முடியாது. வெளியே வர முடியாத நிலமையில தான் ஜஸ்டிஸ் ஓகா வந்து உயிர் கொடுத்தாரு. என்னது, ஆர்டிகல் 19/1 பிரகாரம் யாரையும் நீண்ட நாள் அடைத்து வைப்பது என்பது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் தனிநபர் உரிமையை கை வைப்பதாகும் அப்படின்னு மணிஷ் சிசோடியா விடுதலை பண்ணார். ஒன்று இவங்களும் கேட்டாங்க, சரி போய் தொலைன்னு கொடுத்துட்டாரு. மறுநாளே வந்து மினிஸ்டர் ஆகி சாட்சியை கலைக்கிறவெல்லாம் பண்ணோன்னா நீங்கள் நீதிமான் நேர்மையானவர்லாம் நான் கொடுக்கல, பரிதாபப்பட்டு ஜாமீன் கொடுத்தேன். அதை மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க, என்கிட்டயே விளாட்றீங்க. சரி, இப்போ நான் ஒரு விளையாட்டு விளாட்றேன், சொல்லுங்கள் உங்களுக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா முடிவு பண்ணிங்கன்ட்டார். நீ அமைச்சர் பதவி ராஜினாமா பண்ணு அப்படின்லாம் கோர்ட்டு சொல்லவும் முடியாது. ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேணுமா? இல்லைங்க எனக்கு ஜாமீன் வேணாங்க, அமைச்சர் பதவி தான் வேணும்னா அன்றைக்கி ஜாமீன் ரத்தாய் உள்ளே போயிருந்தா அமைச்சர் பதவி இருந்திருக்குமா? உள்ளேயே இருந்திருப்பார். அதனால் மிலாட் எனக்கு அமைச்சர் பதவி வேணாம் அப்படின்னா ரைட் போங்க அப்படின்ட்டாப்புல. இப்படித்தான் நடந்தது. அது பழிவாங்க நடவடிக்கைன்னாங்க. அதே மாதிரி தான் இந்த 35 கோடி ரூபா எம்எல்ஏக்கள் பேரம் கைதானவர்கள் கொடுத்த வாக்குமூலம். அதில் எஃப்ஐஆர்லேயே அசோக்கை சேர்க்குறாங்க. 4வது அக்யூஸ்டாக அசோக் இருக்கார். அப்போ அசோக்கு ப்ளஸ் இவர் கூட இருக்கிற 2 பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. கார்த்திக்னு ஒருத்தரும் சுரேஷ்னு ஒருத்தரும். அது இவருக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவங்க இந்த வேனில் கூட ரொம்ப அசால்ட்டாக நான் போயிட்டு வரேன் நைட்டு சாப்பாடு வாங்கி வைன்ற மாதிரி ஒருத்தர் போவார் பாருங்க. ரொம்ப அசால்ட்டாக ஏறி வேனில் அப்படி இப்படின்னுவார் அவருக்கு. அப்போ அந்த மாதிரி அவர் தான் அவங்களுக்கு நெருக்கமானவங்க. அப்போ இதில் செந்தில் பாலாஜி மேலேயும் சந்தேகம் இருக்கிறதுனால தான் சம்மன் கொடுக்குறாங்க. சம்மன் கொடுத்தா ஆஜராக வேண்டியதானே? சரி, இந்த சம்மன் கொடுத்துல ஏன் தலைமறைவாகிறீங்க? இதுக்கு ரகுபதி கொடுக்குற வினோத விளக்கம்லாம் இருக்குது பாருங்கள். நார்கோட்டிக் அந்த இது ஜாபர் சாதிக் மேட்ரு ஏன் நீங்கள் கைது பண்ணல அப்படின்னு அவர் சட்ட அமைச்சர் வேறு. அப்போ அது வந்து மெத்தப்பட்டைன்றதுனால இன்டர்நேஷ்னல் மேட்ரு, அதை வந்து இவங்க தான் கைது பண்ணணும். மத்திய அரசுடைய நார்கோட்டிக் பீரோ தான் கைது பண்ணணும். எங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாரு. அப்போ இங்கே எதுக்கு ஒன்று வச்சுருக்கீங்க? இவர் இப்படி பேட்டி கொடுக்கும்போதே
மெத்தப்பட்டைனா எங்கேயோ ஒரு இடத்துல திருவாரூர்கிட்டே எங்கேயோ போலீஸ் பிடிக்குது, 19 லட்ச ரூபா பெருமானத்தில் பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி வினோத விளக்கத்துக்கு சொந்தக்காரர் அவர் ரகுபதி. சில பேர்லாம் வாய் திறக்கூடாது, திறந்து பேசிட்டா ஐயோ இவ்வளோதானா இவங்க நாலேஜின்னு நமக்கு தோணும். அந்த லிஸ்ட்டில் அவர்லாம். சரி, இப்போ இந்த சம்மன் அனுப்பியும் வந்து செந்தில் பாலாஜி அவர்களும் இருக்கட்டும், அவருடைய சகோதரர், இவங்க 2 பேருமே வந்து ஆஜராகலை. அவர் மேலே வந்து மீண்டும் வழக்குகள் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கணும்னு சொல்லப்படுது. இன்னொரு முறையும் சம்மன் அனுப்புறதுக்காக ஒரு முறை வந்து நடத்தலாம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது. அப்போவாவது அவங்க வந்து மீண்டும் மீண்டும் வருவாங்களா? மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப பேசுகிற நீன்ற மாதிரி திரும்ப திரும்ப சம்மன் அனுப்புகிற நீ. சம்மன் அனுப்பிச்சு ஆஜராகலைன்னா முதல்ல ஏற்கனவே அவர் பாஸு இதெல்லாம் எனக்கு ஒரு சாதாரண விஷயம் பாஸு, ஈடிக்கிட்டே நான் வேலையை காமிச்சேன், கடைசி வரைக்கும் அரெஸ்ட் ஆனேன்னா சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு வெளியே வந்தேன், சரண்டர் ஆனேன். சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு அரெஸ்ட் பண்ண மாட்டாங்க. அதை பயன்படுத்திகிட்டே அவர் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு வந்தார், ஈடி அவர் அரெஸ்ட் பண்ணல. அப்படிப்பட்ட பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரி இருக்குது பாஸு, இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு அவர் அசோக் போயிட்டார். இவர் ஒரு எம்எல்ஏ தொட்டுப்பார் சீண்டிப்பார்லாம் பேசினுக்கிறாங்க. நேற்று கூட என்ன சொல்கிறாரு, திமுகவை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாது, எங்களுடைய இயக்கம் அந்த மாதிரி. அப்போ தைரியமாக வர வேண்டியதானே, எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுல்ல. அந்த கிரிஞ்சி ஜென்சி ஒருத்தர் அரெஸ்ட்டு வெளியில் வந்தோன்னே இப்படி 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 ஓடிக்கின்னு நமக்கு பார்க்கும் போதே கடுப்பாகுது. நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்த பார்க்குறாரு, என்னையா பெரிய சாதனை பண்ணிட்டு அப்படி ஓடிடுறேன் வெளியில் அப்படின்னு. 41A கூப்பிட்டு விசாரிக்க வேண்டிய கேஸை கொண்டு போய் ரிமாண்ட் பண்ண போனால் சில மேஜிஸ்ட்ரேட்டுங்க முடியாதுன்றாங்க. அந்த மாதிரி முடியாதுன்ட்டாங்க. பெரிய சாதனை பண்ண மாதிரி அவங்க இன்னொருத்தர் சட்ட இதிலேருந்து ஒருத்தவங்க, எந்த வழக்குகள் எதை போட்டாலும் சட்டக்குழு வலுவாக இருக்கிறது, நாங்கள் நடவடிக்கை எடுப்போம், மீட்டு விடுவோம், நியாயத்தை நிலைநாட்டுவோன்றாங்க. அப்போ அவர் வந்து சம்மனுக்கு வர வேண்டியதானே, ஏன் ஓடி ஒளிகிறாரு? அப்போ இந்த மாதிரி விவகாரத்தில் இவர்களுக்கு சிக்கல் இருக்குது. மறுபடியும் சம்மன் கொடுத்தாலும் யார்கிட்ட போய் கொடுப்பீங்க? அதுக்கு ஒரு இது சொல்லுவாங்க, அவருக்கு அவங்க அப்பாவுக்கு 3 வருஷம் பேச்சுவார்த்தை இல்லை, இவர் அவங்க அப்பாட்ட போய் கொடுத்தா அதனால தான் எங்கள் கட்சிக்காரர் ஆஜராகவில்லைன்னு நம்ம சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் எத்தனை சம்மன் கொடுத்தாலும் இதுதான். அவர் ஏற்கனவே தேடப்படும் குற்றவாளின்னு அறிவிச்சிட்டாங்க, அதாவது லுக் அவுட் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க. அதனால் இப்போ செந்தில் பாலாஜிக்கும் கேட்பாங்க, அடுத்து வரலைன்னா அதை நோக்கி நகரும். ஒரு பக்கம் வந்து அதிமுகவில் இருக்கும் நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் வந்து தாவைக்களை இணைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து திமுகவுடைய அமைச்சர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுது, கைது செய்யப்படுது. இந்த ஒரு விஷயம் வந்து நடந்துட்டு இருக்கு. இது முழுக்க முழுக்க முதலமைச்சர் விஜய் அவருடைய பிளானா, இல்லை இதில் பாஜகவும் இன்வால்வ் ஆகிருக்காங்க? டிஜிபியா, சட்டம் ஒழுங்கு டிஜிபியா முழுக்க முழுக்க பிளான் போடுறதுக்கு இவங்க தப்பு பண்ணி தலையை கொண்டு போய் கொடுக்குறாங்க. என்னமோ அப்படியே உக்காந்துட்டு வந்தவொடனே இவங்களை பழி வாங்கியே தீர்வோன்ற மாதிரி சொல்கிறீங்க. வழக்கு இருக்குது, கொடுக்குறது யார்? தாவேகாரனா கொடுக்குறான், அறப்போர் கொடுக்குது. இந்த விவகாரத்தில் இந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க. இந்த விவகாரத்தில் ஏங்க இந்த ராம்சார் பார்த்தீங்கன்னா அது ஒரு பொதுவான வார்த்தை. அது ஈரானில் ஒரு ராம்சார்னு ஒரு இடத்துல அந்த கூட்டம் நடந்திருக்கு. இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை ஈர நிலங்களை பாதுகாக்கணும், உலகம் பூரா சேர்ந்து ஒரு முடிவு எடுத்து கையெழுத்து போடுறோம். இங்கே இவங்க முடிவு எடுத்து 2000 கோடிக்கு ப்ராஜெக்ட் போடுறான். எப்போ அது சதுப்பு நிலம்பா, அதை வந்து பாதுகாக்கணும்னு உச்சநீதிமன்றமே சொல்லியிருக்கு. ஆனால் உச்சநீதிமன்றம் கிடக்குது, நாங்கள் பார்த்ததெல்லாம் இல்லை, இப்படியே போட்டு 2000 கோடி ரூபா ஒப்பந்தம், அதை ரத்து பண்ணணுன்னு அது அப்போது 5 வருஷமாக போராடிட்டு இருந்த அறப்போர் இயக்கம் வந்து இந்த புது அரசு கொடுக்குது. அப்போ அவங்க வந்து அதை ரத்து பண்ணுறாங்க. ரத்து பண்ணதோட முடியுமா? எப்படி கொடுத்தீங்க, எவ்வளோ பணம் பரிமாறிச்சு, இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதில் வேறு ஒரு முன்னாள் அமைச்சர் நடுவில் மாட்டினுக்கிறாராம். வாங்கினாரு, கொடுத்தாரு, அவன் இப்போ ஒன்றும் நடக்கலைல்ல, அவன் திருப்பி கேட்பான்ல, கொடுத்தது திருப்பி எப்படி வாங்கி தர முடியும்? அவன் எதாவது புகார் கொடுத்தானா? அப்போ நடவடிக்கை எடுத்தால் விஜய் திட்டமிட்ட பழிவாங்களா, அவருடைய பிளானா, அப்படியா கேட்பீங்க? அப்போ ஒவ்வொரு விவகாரத்துலையும் இவர்கள் ஒருத்தர் போய் சிங்கப்பூரில் பத்துனுக்கிறார் பாருங்கள், திமுககாரனை எந்த கொம்பனாலையும் அசைக்க முடியாதான். அப்போ இவங்களாம் திமுககாரர் இல்லை, ஆமாங்க முன்னாள் அதிமுக, அதனால தான் நாங்கள் போய் பத்துனுக்கிறாங்க அப்படின்னு. எந்த கொம்பனாலும் அசைக்க முடியாதுன்னா வந்து சந்திக்க வேண்டியதானே. அவரும் என்ன சொல்லியிருந்தார், என்னால் வர இயலாது, திங்கட்கிழமை அன்று நான் வருகிறேன் சம்மனுக்கு. இப்போ அவர் அங்கே போய் பத்துனுக்கிறாரு. என்ன கணக்கு இது? அதனால் சசிகலா ஒரு தடவை கோர்ட்டில் ஆஜராக மாட்டேன்னு ஜட்ஜி விடவே இல்லை. அவங்க நிலமை ரொம்ப மோசமாகுது, கொண்டு வந்து ஆஜர்படுத்துங்கன்ட்டாங்க. உடனே ஸ்ட்ரெச்சரில் படுக்க வச்சு கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. அதனால் அந்த அரசியல்வாதிகள் என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ இந்த நடவடிக்கைகள்லாம் சட்ட ரீதியாக நடக்கிற நடவடிக்கை. நம்மால் 5 வருஷம் அவனை திட்டின்னு இருப்பான், அந்த மாதிரி கொள்ளடிக்கிறாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க போனால் 5வது வருஷம் வேறு கவர்மெண்ட்டை நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்களா, திட்டமிட்ட பழிவாங்களா? இது கைது நடவடிக்கை எப்படி இப்படி? ஏண்டா தப்பு பண்ணானா ஒருத்தன் ஒரு கொலை பண்ணுறான், கைது பண்ணுறாங்க போலீஸு, அந்த ஆய்வாளர் பழிவாங்கல் நடவடிக்கையா அப்படின்னா? அப்படி தான் இருக்குது. இவங்க 5 வருஷம் ஆடுவாங்களாம்,
நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்கல்னு வாங்கலாம். இடியை வைத்து கொண்டு மத்திய அரசு மிரட்டுகிறது. நீ ஏன் தலையை கொடுத்த? எந்த வருஷம்? 2015 தலையை கொடுத்த. 2024 23 உன்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க. 7 வருஷம் என்னன்னா மாயமாலை காமிச்சார்னு. சட்டம் கொல்லும், நின்று கொள்ளும். ஜெயலலிதா 18 வருஷம் கழித்து அந்த தீர்ப்பு வந்துச்சு. என்னென்ன பண்ணாங்க. அதனால் கரெக்டாக மாட்டுச்சுன்னா சட்டத்தில் வச்சு செஞ்சு விட்ருவாங்க. இப்போ பல அமைச்சர்கள் வழக்குகளை 6 மாதத்தில் விசாரிக்கணுன்ட்டாங்க. இப்படின்னார வாயால் அமைச்சர் பதவி போன ஒரே ஆள் அந்த பொன்முடி தான். அவன் செயல்படாமல் போவோம், லஞ்சம் வாங்கி போவோம், ஏதோ ஒரு வகையில் பதவி போவோம். வாயால் பேசி பதவி போனது அவருக்கு தான். போனது மட்டும் இல்லை, சீட்டும் கொடுக்கல இந்த தடவை. இப்போ கோர்ட்டில் போய்ட்டு அந்த வழக்கை நீங்கள் ரத்து செய்ய முடியுமா? கிளம்பு, ஏய் என்ன பண்ணுகிற, சீக்கிரம் விசாரியான்ட்டாங்க. சும்மா இருந்தால் கூட கம்னுந்துருக்கும். இவராக பண்ணு சீக்கிரம் விசாரி அப்படின்ட்டாங்க. அதனால் இது எல்லாமே பழிவாங்க நடவடிக்கை, அதெல்லாம் கிடையாது. வழக்கில் இவங்க தலையை கொடுக்குறாங்க, இந்த வழக்கு நடக்குது. நடக்கணுன்றதான் எல்லாருடைய கோரிக்கை. இப்போ விஜயபாஸ்கர் சேர்ந்துருக்காரு. அவர் ஜார்ஜி முன்னாள் கமிஷனர் போய் எங்கள் வழக்கை வந்து நீங்கள் விடுவிக்கணும், ரத்து செய்யணுன்னாரு. என்னது ஏப்பா இந்த வழக்கு இன்னும் விசாரிச்சுன்னுக்கிறீங்க, ஏய் கூப்பிட்டாகணும் அப்படின்னு கூப்பிட்டு 12 வாரம் டைமு விசாரித்து தீர்ப்பை கொடுக்கணுன்ட்டாங்க. 3 மாதம் சும்மா அந்த கற்று விட்டாரா? இப்போ இவர் சொல்லிக்கிறார் சிடிஆர் நிர்மல்குமார், என்னதான் விஜயபாஸ்கர் வந்தாலும் அவர் மேலே உள்ள வழக்குகள் அப்படியே இருக்கும், நாங்கள் அது தலையிட மாட்டோம். இப்போ பார்க்க தானே போகிறோம். இந்த வழக்கு நடக்கும்போது அரசு வழக்கறிஞர் எப்படி வாதாட போகிறாரு, இந்த வழக்குடைய போக்கு தெரியவில்லை. அதனால் இவர்கள் எல்லோரும் இந்த மாதிரி விவகாரங்களில் தள்ளி நின்று நடவடிக்கை எடுக்கிறது, இவர்கள் இந்த மாதிரி விவகாரங்கள்லேருந்து தள்ளி நிற்கிறது, இதெல்லாம் பண்ணால் இந்த அரசை 10 ஆண்டுகள் ஆனாலும் அசைக்க முடியாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது. அப்புறம் நயினார் நாகேந்திரன் சொன்னார் நீங்கள்ல, அவர் முதல்ல என்ன சொன்னார் ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? செந்தில் பாலாஜி தான் கொன்றாருன்ட்டாப்புல. ஏய் என்னடா தாவகாரன் கூட இந்த மாதிரி சொல்கிறதுக்கு பயப்படுறான். அங்கேருந்து 1-2 அறக்குறை தான் சொல்லியிருந்தது. செந்தில் பாலாஜி எப்படா கொல்லுவார்? செந்தில் பாலாஜி தான் கொண்டாருன்ட்டாப்புல. இப்போ வந்துட்டு விஜய் கொஞ்சம் சீக்கிரம் வந்திருக்கலாம், விஜய் லேட்டாக வந்து தான் காரணம். இதை தானே எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கிறோம். விஜய் லேட்டாக வந்தது அவர் தப்பு, ஒழுங்காக பாதுகாப்பு கொடுக்காது அரசுடைய தப்பு, பாதுகாப்பு அரசு கொடுக்கலனாலும் காவல்துறை அந்த இடத்துல எனக்கு என்ன இருந்தது, காவல்துறை தப்பு. இதில் தானே எடப்பாடின்னு சொன்னார், அண்ணாமலை தான் சொன்னார், எல்லோரும் தான் வச்சோம். 12 மணின்னு ஒரு புஷியானந்து பேட்டி கொடுக்குறாரு. எப்போதும் பேட்டி கொடுக்காதவர் அன்னைக்கு கொடுக்குறாரு 12 மணிக்கு வருவார்னு. ஆனால் வந்தது 7 மணி. அவ்வளோ கும்பலில் உள்ளே போகாதீங்கன்னு அரசு அதிகாரிகள் சொல்லியும் மீறி உள்ளே போனாங்கன்றது அவங்க மேலே உள்ள குற்றச்சாட்டு. சரியாக பாதுகாப்பு கொடுக்கல, இந்த மாதிரி இடத்த வந்து கொடுத்தது இவங்க தப்புன்னு இவங்களுடைய குற்றச்சாட்டு. ஆமாம், ஆய்வு பண்ணியிருக்கணும். இன்னொன்று க்ரௌடு அவ்வளோ ஏறின பிறகு அனுமதிச்சிடவே கூடாது. ஏன் அனுமதிச்சு? அது காவல்துறை மேலே உள்ள இது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. இவர் புதுசாக வந்து கண்டுபிடிச்சிக்கிறார். அதிமுகன்ற கட்சியால் அடையாளம் காட்டப்பட்டவர்கள், அதை அனுபவித்தவர்கள், அதிமுக வந்து நாங்கள் காப்பாற்றுறோம், என்ன ஏன்பா போகிறேன், அதிமுக திமுக கூட சேருதுன்றாங்க. அப்படியா? ஆமாம், அதான் எனக்கு பிடிக்கல. ஒரு உண்மையான அதிமுக காரனால என்னால் அதை தாங்கிக்க முடியலங்க, அதனால் நான் போகிறேன். எங்கே போகிறேன்? தாவேகாக்கு. யோ அப்போ நீ அதிமுகலாம் இருக்கணும். அதிமுக திமுகவோட சேருதுன்னு உன்னால் தாங்கிக்க முடியல. அம்மா ஆரம்பித்த கட்சி இந்த மாதிரிலாம் அநியாயம் பண்ணுறேன். அப்போ நீ இங்கே இருந்துல போகிறான்னு? இல்லைங்க, இங்கே இருந்தால் அமைச்சராக முடியாது, கேஸ் வேறு இருக்குது, பிரச்சனை, அதான் அங்கே போகிறோம். சரி, என்ன விஷயமா? விஜய் தலைமை வந்து உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதா? ஆதவ அர்ஜுனாவுடைய பேச்சு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா? அப்படின்னா இல்லைங்க, கேஸு அவ்வளோ இருக்குதுங்க. தானே போகிறாங்க. அங்கே போயிட்டு நான் சொல்கிறேன் அதிமுக அழிய போயிடுது, விரைவில் அதிமுக அழியும். ஏப்பா நீங்கள் வந்து கிளம்பும்போது என்னப்பா சொன்னேன்? அதிமுகவை கொண்டு போய் திமுகவில் சேர்க்குறாங்கன்னு மனசு வருத்தமாகுது, போகிறேன்னா அப்புறம் என்ன அதிமுக அழியுன்ற? அங்கே போயிட்டு உன்னை வளர்த்து ஆளாக்குற கட்சியா? கொஞ்சம் கூட நன்றி உணர்வு இல்லையா? ஏன்டா பெட்ரோல் மார்க்ஸ் லைட்டே வேணுமா? இருந்தால் அமைச்சராகவே இருப்பேன், இல்லை அதுதான் இருப்பேன், இல்லாட்டி வேறு கட்சிக்கு போயிடுவியா? அங்கே உன்னை எங்கே வச்சுக்கிறாங்க? இன்னும் போக போக பார்ப்பாங்க. அதனால் அதிமுக அழிஞ்சதுலாம் இல்லை, அதிமுக அழியிறதுனா அதோடைய செயல்பாட்டில் தான் இருக்குது. இவங்கெல்லாம் போகிறதுனாலலாம் இல்லை. 96 இதோட மோசமாக போனாங்க, அதனால் அதிமுகலாம் அழியல. இப்போ எடப்பாடி ஒழுங்காக கட்சி நடத்தி கொண்டு போனார்னா அதிமுக வந்துடும். அழிகிறது எங்கன்னா திமுகவில் ஆரம்பிக்கும். ஏன்னா கூட்டணி கட்சியே கிடையாது, எல்லாரையும் துரத்தியாச்சு. இன்னும் 2 பேர் மட்டும் ஓட்டின்னு இருக்கிறாங்க. அவங்களே ஒரு பிஜேபி லிங்க் எடுத்தாங்கன்னா அவங்களே எதிரிடுவாங்க. அதுக்கப்புறம் தனித்து நின்று எத்தனை இது போடுவீங்க? அதுவும் இப்போவும் திருந்துனீங்களா? இப்போவும் திருந்தலை. இந்த கிரிஞ்சிங்களை கூப்பிட்டு வந்துக்கிட்டு எதையாக பண்ணுகிறீங்க. இது பண்ண என்ன ஆகும்? ஜூலியெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்சி வளர்க்குறாங்க பாருங்கள், நிலமை எப்படி இருக்குது பாருங்கள். அது பேசினாலே நமக்கு காண்டாகும். பிக் பாஸில் என்றைக்கு அதுக்கு மரியாதை போச்சோ அன்னையிலேருந்து ஜூலியை பார்த்தாலே சிரிக்கிறான்.
அது வந்து சீரியஸாக பேசினா எப்படி எடுத்துக்குவான்? அதுவும் அது சீரியஸாக பேசுகிறேன்ற பேரில் அது. இன்னொன்று ஜூலிக்கு இன்னும் அது எப்போ என்ன வாய விடுன்னு தெரியாது. என்றைக்கு அந்த அம்மா தப்பாக வாய விட்டு அது ஒரு கேஸாக போதோ தெரியாது. அவங்களுக்கு திடீர்னு திராவிடம், ஐயோ திராவிடம், ஐயோ திராவிடம், ஐயோ ஐயோன்றாங்க. பார்க்கத்தானே போகிறோம் எப்படி போகுதுன்னு. சார், இந்த அரசு வழக்கறிஞர் நியமனத்தில் வந்து என் ஆனந்த் அவர்கள் மேலே தாவேகா கட்சியினுடைய நிர்வாகியே வந்து புகார் கொடுத்துருக்காங்க. அதாவது கிட்டத்தட்ட 3 லட்சத்துலேருந்து 30 லட்சம் வரைக்கும் லஞ்சம் வாங்குறதா. இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? ஏன்னா சமீபத்தில் உதயநிதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம், தாவேகா கட்சியில் அமைச்சர்கள் மேலேயே வந்து பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. ஆனால் அதுக்கெல்லாம் வந்து வழக்கு வந்து தாவேகா எடுக்கிறது இல்லை, அதுக்கான நடவடிக்கை எடுக்கல. என்ன குற்றச்சாட்டு இருக்குது? சமீபத்தில் இப்போது சரத் அவர்கள் மேலே வந்து இந்த என்ன பண்ணாரு? போதைப் பொருள் பயன்படுத்தினார் சொல்லிட்டு அதற்கு குறித்து வழக்கு எடுக்கல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த ஆள் பைத்தியக்காரத்தனமாக அந்த மாத்திரையை போட்டுக்கிட்டு 10 பேர் பக்கத்தில் இருக்கிறாங்க, ஜாலிக்கு எதை பண்ணி போதை மருந்து உண்மையிலே யூஸ் பண்ணணும் தான் எவனாவது இன்ஸ்டாவில் போடுவானா? ரகசியமாக வச்சு இழுத்துட்டு மாப்பிள்ள உனக்கு கொஞ்சம் வேணுமான்னு தான் போவோம். அதுவும் அங்கே போய் போதை அடிப்பான், போதை அடிக்கிறவன் வீட்டில் அடிச்சுட்டு போக மாட்டானா? அப்போது அவன் சும்மா ஜாலிக்கு ஏதோ பண்ணி அதில் வேறு தக் லைஃப்னு எவ்வளோ போடுவானா? போட்டால் போலீஸ் வரும் தெரியாதா? நார்கோட்டிக் வரும் தெரியாதா? வந்து இவர்கிட்ட போதை மருந்து இல்லைனாலும் டெஸ்ட்டு வச்சா 3 மாதம் ரிசல்ட் கிடச்சிரும். உள்ளதுக்கு போடுவாங்களா இல்லையா? இதெல்லாம் ஆர்வ கோளாறில் பண்ணுறது. அப்போது இந்த இதை வந்துட்டு இவர் எடுத்துக்கணும் அப்படியே சொல்லிக்கினே இருப்பாங்களாம். இதையே இவருடைய வேலை என்ன தெரியுமா? சோபா மாடல்னு சொல்லிட்டு நல்லா இருக்குது தலைவரா, சூப்பராக இருக்குது அப்படியா, 5 வருஷத்துக்கு இதுதான் சோபா மாடல்னே சொல்லுவோம் அப்படின்னு. கூட இருக்கிறவனே கடுப்பாயிடுவோம் அந்த மாதிரி. ஏன்னா புதுசாக எதுவும் தெரியாது. அவன் எழுதி கொடுக்குறவனுக்கும் ஒன்றும் இது இல்லை. அவன் வாங்குகிற காசுக்கு அவன் வேலையே செய்ய மாட்டேங்கிறான். அது அவருக்கு தெரிய மாட்டேங்குது. வேலை செய்ய வைக்கணும்ல. ஒரு மேட்ரு சொல்கிறாங்க, 3 நாள் பொறுத்து சொல்கிறார். எம்எல்ஏ விவகாரம் 35 கோடி ரூபா பேரம் பேசினாங்க இப்படின்றாங்க. அதை அது சொன்ன அடுத்த செகண்ட் ஏன்பா எம்எல்ஏக்களே யாரும் தெரியாது, அப்புறம் எல்லாம் நாங்கள் பேரம் பேசணும்னு சொன்னால் கூட பரவாயில்ல. 3 நாள் ஆச்சு யோசிச்சு, தலைவரை கண்டுபிடிச்சிட்டேன் தலைவர், என்ன இந்த மாதிரி பேசுங்க தலைவரை அப்படின்னு. அதையும் கை தட்டுனுறாங்க. அதனால் அவர் அந்த அமைச்சர்கள் மேலே புகார். அப்புறம் இன்னொரு அமைச்சர் யார், ஒரு பெண்ணை வேலை வாங்கி தரதா 2 தாவேகாரங்க பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க. சரி, அது அந்த எம்எல்ஏக்கு தெரியும்னு சொன்னாங்க. ஏம்பா 2 பேர் பாலியல் பலாத்காரம் பண்ணவனை கைது பண்ணாங்களா இல்லையா? பண்ணிட்டாங்க சார். கட்சியை விட்டு நீக்கிட்டாங்களா இல்லையா? நீக்கிட்டாங்க சார். அப்புறம் என்ன, அந்த எம்எல்ஏக்கு தெரியும்னு அந்த அம்மா சொல்லுது. அது விசாரிப்பாங்க. ஏன்னா அவங்க பேசின பேட்டி மற்ற விஷயங்கள்லாம் பார்த்தா அக்கா கீதா ஜீவன் அப்படி இப்படின்றாங்க. அப்போது அது தெரியுது என்ன ஏதுன்னு. இப்போ அதை விசாரித்து என்ன நடவடிக்கையோ அது காவல்துறை எடுக்க போகுது. அதை தாண்டி வேறு என்ன இருக்குது? பிளாக் டிக்கெட் விற்கிறவன் அவன்லாம் வந்துட்டான். கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்க, 3 நாள் டிக்கெட்டு மாட்டோம். எழுதி கொடுக்குறவன் யாரும் சின்ன பையன் எழுதி கொடுத்துட்டான், உங்களுக்கும் தெரியாது. கொஞ்சம் ஒரு துரைமுருகனை கேட்டு பாருங்கள், இந்த மாதிரி நான் பேசலான்ட்டு இருக்கிறேன், பிளாக் டிக்கெட் விற்கிறவன்லாம் நீங்கள் அமைச்சராகிட்டான் சொல்லலாம், நான் பேசலான்னு நினைக்கிறேன்னா தம்பி பார்த்து பேசுங்க அப்படின்னு வரவர். ஏன்னா ஊருக்கே தெரியும். அதனால் அவர் பேசுகிறது இந்த இதெல்லாம். அப்புறம் அந்த வழக்கறிஞர்கள் நியமனம் அது கண்டிப்பாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டியது தான். ஏன்னா அந்த குற்றச்சாட்டை வைக்கிறதும் இது, அதை விசாரிக்கணும். நீதிமன்றத்தில் வழக்கில் இருக்குது. அதனால் நீதிமன்றம் என்ன முடிவு எடுக்கிறத பொறுத்து தான் நம்ம பார்க்கணும். சார், அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அதாவது வந்து தாவேக்காவோட ஆட்சி வந்து சிறப்பாக போயிட்டுருக்கு, ஊழலற்ற ஆட்சியாகவும் இப்போ போயிட்டுருக்கதாகவும் சொல்கிறாங்க. சொன்னார். இன்னும் 1 ஆண்டு வந்து சிறப்பாக போயிட்டுருக்குன்னு சொன்னாரா? ஊழலற்ற ஆட்சியாக போயிட்டுருக்கு அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு சார். இன்னும் 1 ஆண்டு வந்து டைம் கொடுத்தா, அதாவது 6 மாதம் அப்படின்றது 1 வருஷமாக டைம் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ற ஒரு விஷயமும் அவர் சொல்லியிருக்காரு. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அந்த அளவுக்குலாம் அண்ணாமலைக்கெல்லாம் பொறுமை இருக்காதுன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா 50 நாளில் பிரச்சனை ஓடிட்டு இருக்குது. இவர்கள் நல்லா பண்ணால் உண்மையிலேயே வரவேற்போம், பாராட்டுவோம். முதல் ஆளாக நின்று இந்த அரசை பாதுகாக்கணுன்றதில் முன்னணியில் நின்று பேசலாம். ஒரு வேளை இவர்கள் அந்த மாதிரிலாம் பண்ணலைன்னா அண்ணாமலையே கடுமையாக இது பண்ணுவார், மற்றவர்களும் பண்ணுவாங்க. அதனால் இந்த அரசு எப்படி போகுதுன்றதை பொறுத்து தான். அது 1 வருஷம்லாம் ரொம்ப நாள் நினைக்கிறேன். அண்ணாமலை ஏதோ சொல்லிட்டாப்புல, அது எவ்வளோ நாள் போகும் தெரியாது. இன்னொன்று, அண்ணாமலை கட்சி நடத்துறதுலேயும் பிரச்சனை இருக்குது. டக்குன்னு உள்ளாட்சி வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது? கட்சி ஆரம்பிக்க முடியாது. 2031 தான் கோல் அவருக்கு. அது வரைக்கும் எதாவது பண்ணோம்ல. அதனால் என்னப்பா விமர்சனமே பண்ண மாட்டேங்கிறேன்னா, அதனால் உஷாராக 1 வருஷத்துக்கு டைம்ட்டாப்ல. இப்போ யார் கேட்டாலும் நான் தான் சொன்னேன்ல 1 வருஷம்னு சொல்லிட்டு அப்படி கூட இருக்கலாம். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.